தூக்கு மாத்தி முடியா போ போன் ஐயோ போ போ அதெல்லாம் பண்ண கூடாது என்ன விட்டு போறல போ போ நீ எங்கடி போ வேலைக்கு தானடி போ தேவையில்ல இப்போ நீ ஃபோன் பண்ணி சொன்னல கிளம்பிட்டியா அப்படினா அப்பதான் கேட்டேன் சரி சும்மா விளையாடிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சேன்னா நான் முடியாதுடா அப்படின்னு ஏய் சீரியஸா அவன் வேலை கேட்டுதானே சரி வாடா பெங்களூர் வேலை தங்கி செய்யற வேலை இருக்குடா வாடா எதுக்கு அவ்வளவு தூரம் கூட்டி போவ சும்மா ஏச்சல கிளம்பிங்க நானும் சரி சும்மா விளையாடி பண்ணிட்டு இருக்கேன் அதானே இருக்கும்போது இது அடி இன்னொரு அடி ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இந்த vlog எதை பற்றின vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் திவ்யா ஒரு பயங்கரமான ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு vlogக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னாக்கா ரொம்ப நாளாக இந்த கண்டென்ட் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கண்டென்ட் ஒரு ப்ராங்காக பண்ணணும். ஆக்சுவலி ஷார்ட்ஸாக பண்ணோம். அது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் நல்லா பயங்கரமாக காமெடியாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறதே ப்ராங்க்னு சொல்லிட்டு ப்ராங்கை தான் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராங்க் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு காரணமே நிறைய பேர் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நிறைய பேர் ஸ்மைல் பண்ணுறீங்க, ஹாப்பியாகவே இருக்கீங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது vlog பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு 10 to 15 days நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னாக்கா அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்புறம் எங்கள் அண்ணனை கூப்பிடுவேன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நான் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணனும் வர சொல்லியிருக்கேன். ஒரு 10 to 15 minutesல நீ வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவனும் ஆன் தி வேல இருக்கான். அதுக்குள்ளே நம்ம இங்கே ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ திவ்யா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கீழே தான் ஹவுஸ் ஓனர் வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கேமரா செட் பண்ணிடலாம், அந்த மைக் எல்லாத்தையுமே செட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனும் வந்துடுவான். அவனை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் ஃபோன் பண்ணி அப்படியே நம்ம அந்த விஷயத்தை கோ வித் ஃப்ளோ தான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டென்ட் இது தான். நான் 10-15 நாளைக்கு வேலைக்கு போகிறேன், திவ்யா விட்டுட்டு போகிறேன். அதுக்கு அவன் என்ன கோவப்படுறா, என்ன ரியாக்ட் பண்ணுறா, ஃபன்னாக இருக்காளா, ஸ்மைல் பண்ணுறாளா, இல்லை ஐயோ அப்பா பூசம் போகிறான் அப்படின்னு சந்தோஷப்படுறாளா, கோவப்படுறாளான்னு எனக்கு தெரியாது. ஸோ கோ வித் ஃப்ளோ தான். ஸோ அவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே நம்ம கேமராலாம் செட் பண்ணிடலாமா? ஓகே வாங்க. ஸோ கைஸ், ஒரு தரமான ப்ராங்க் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. திவ்யாவை நம்ம பயங்கரமாக கத்தி கதற வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. வந்தோடனே அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேமராவை எப்பவும் போல் அப்படி பொதுவாக வச்சுருவோம். ஏன்னா என் அண்ணனும் வருவான் கொஞ்சம் நேரத்தில். ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். மணி ஆயிடுச்சு, வெள்ளைட்டு போடாமல் இருக்கிற ஓடணும். வெளியில தான் இருக்கே வெளிச்சம். கீழே வந்துட்டு அந்த பையன் யாரு? லியோவா? வேற யாரு? காஃபி ப்ளீஸ். எங்க தாத்தாவ. சரி காஃபி போட்டு சீக்கிரமா. ஏன் என்ன வேலை இருக்கு, வேலை இருக்கு. ஹலோ ஹலோ, இல்லைடா சொல்லு. என்ன கதை? எங்கே வந்துட்டு இருக்க?
இல்லையா? புரியல. கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பி தான்டா உட்காந்துருக்கேன். கேன நீ எப்போ வருவ? நான் பஸ் ஸ்டாண்டாண்ட இருக்கிறேன், அதுக்கு தானே போன் அடிச்சேன். சரி வண்டி எடுத்துன்னு வரியா இல்லை அப்படியே இப்போ நிறுத்தியான்னு கேட்க தாண்டா போன் அடிச்சேன். சரி சரி சரி, நான் கிளம்பி தான் இருக்கேன். கிளம்பிதாங்கறியா? சரி சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் நானு. சரி சரி. எங்க பாப்பாட்ட சொல்லிட்டியா இல்லையா? நீ வேற ஏன்டா கோத்து விடுற? அப்புறமா சொல்லிக்கலாம் இரு. அது என்ன சொல்ல போகுது? சரி எனிவே ரொம்ப நாளா வேலைன்னு கேட்டு இருந்த, வா போலாம் வா. சரி சரி, நீ வா பத்திரமா சீக்கிரமா வா. நான் ரெடியா இருக்கேன்ல. இது ட்ரெஸ் எடுத்துட்டியா? என்னது ட்ரெஸ்? எந்த ட்ரெஸ்ல நான் ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சு வந்துக்கிறேன். நான் எத்தனை செட் எடுத்துக்கணும்? உனக்கு ஒர்க்கிங் ட்ரெஸ் ஒரு செட் எடுத்துக்கோ. சும்மா நார்மலா போட்டுக்கிற மாதிரி ஒரு 4 செட் எடுத்துக்கோ. சரி சரி சரி. நான் ஒரு 10 நாள் தான் தாங்க போறேன். மேக்ஸிமம் ஒர்க்கிங் ட்ரெஸ்ல தான் இருக்க போறேன். அப்புறம் என்னத்துக்கு? அங்க ஏதாவது ஃபிகர்ஸ் இருக்குமா இல்ல எப்படி உன்ன மாதிரி அங்கிள்ஸ் தான் இருப்பாங்களா? ரோட்ல நிறைய ஆன்டிக்ஸ் இருக்கும், கேள்விஸ் இருக்கும். சரி சரி சரி, இல்ல கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். சரி நீ வா வா, வேமா வா. சரி வை வரேன். என்ன எங்க போறீங்க? என்ன பண்ற? போகும்போது எங்க போறேன்னு கேட்காது. போகும்போது தான் கேட்க கூடாது. உட்கார்ந்து தானே இருக்கிற இப்போ. சொல்லு. அப்படியே சீட் போடுவா. போகும்போது கேட்க கூடாது எங்களுக்கு தெரியாதா? உட்கார்ந்து தானே இருக்கிற சட்டி மாதிரி. சொல்லு என்ன குதிக்கிட்டா? அதுக்கு தான் என்ன வையக்கூடாது. ஏய் வாயில மட்டும் அடிக்காது, நான் பல வாட்டி சொல்லிருக்கேன். உடம்புல சொல்லு. உடம்புல எங்க வாய்? உடம்புல இருக்கு வாய். முகத்துல சொல்லு. என்ன ஒரு 15 நாள் வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு? என்ன வேலைக்கு போய் உனக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தேன்? எதுக்கு மறுபடியும்? இது கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க எனக்கு, நான் படிச்ச படிப்புக்கு. நீ படிச்ச படிப்புக்கு இந்த பெயிண்டிங் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். சுத்த மூடு. அப்புறம் என்ன மூடு? அது நான் 15 நாளைக்கு இங்க தானே பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு எங்க போகணும்? புரியல. இங்க தானே போறேன். இங்க இல்ல. வேற எங்க? ஈரோட்டுக்கு. நாட்டுக்கு? ஈரோடு. ஏன் அங்க போகணும்? வேலைக்கு போறேங்கிற, அப்புறம் ஏன் அங்க போகணும்? ஏன் அங்க போன இங்கே வேலை பார்க்கலாம்ல கேக்குறேன். என்ன எது கத்துற இப்ப? நீ இன்னும் நோய்த்து கத்துவ. நான் பொறுமையா தானே பேசினு இருக்கிறேன். சீன் போட்டுனுக்கிறேன். நீ தான் கிறுக்கு மாதிரி பண்ணுகிற. நான் பொறுமையா தானே கேட்டுக்கிறேன். எதுக்கு அங்க அவ்வளவு தூரம் போகணும்? இங்கேயே பண்ண வேண்டியதானே? நானே கேட்க வரேன். என்ன கேட்க வரேன்னு புரிஞ்சுக்காம ஓவரா சீன் போடாதே சரியா? முதல்ல கிளம்பு. அதான் கிளம்புறேன். இங்க 4 பேண்ட் சட்டை, ஒரு அழுக்கு சட்டை, அதாவது யூஸ் இல்லாத ஒர்க்கிங் இருக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. நான் எடுத்து வைக்கணும். நீ எடுத்து வையே. 10 நிமிஷத்துல வந்துருவான், எடுத்து வை. வரட்டும். அவன் தானே, அவன் எடுத்து வைக்க சொல்லு. நான் ஏன் உனக்கு எடுத்து வைக்கணும்? கொடுமையா எடுத்து வை திவ்யா ட்ரெஸ். உனக்கு வேணா நீ எடுத்து வச்சுக்கோ. நான் எடுத்துக்க முடியாது. நீ தானே வேலைக்கு போற, நான் வேலைக்கு போறேன். உனக்கு என்ன தவணை உனக்கு தான் தெரியும். போய் எடுத்து வச்சு கிளம்பு. போ 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 போ. பேக்ல அங்க இருக்கு. உன் தலையில இருக்கு. உன் தலையில இருக்கு. பேக்ல எங்க வச்சிருக்கேன்? இதுல சட்டை இருக்கு ஆல்ரெடி. அந்த அருண் பேக்ல அருண் பேக்ல தான் என் பேக் என்னோடதான் எடுத்து வச்சிட்டேன். இந்த டிஷர்ட் ஒர்க்கிங் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். இது மட்டும் ஒர்க்கிங்க்கு ஒரு கவர் போட்டு அதில் எடுத்து வச்சுக்கிறேன். டீயை குடிச்சிட்டு கரெக்டாக இருக்கும் கிளம்புறதுக்கு. ஆமாம், உங்கள்கிட்டலாம் சீன் போட்டு பொழப்புக்கு போனால் தான் சோறு திங்க முடியும். யார் உன்னை தடுத்தா? 15 நாளைக்கு. சரி போவோம். 15 நாள் இங்கே 1 மாதம் 20 நாள் கூட போகும். என்ன பிரச்சனை? சம்பாதிச்ச காசு எடுக்கணும். புரியல. 15 நாள்ல 20 நாள் 1 மாசம் கூட போய் சம்பாதிச்சு நல்லபடியா காசு எடுத்துணுமான்னு.
இங்க இருந்து தொல்லையை அனுபவிக்கிறதுக்கு பேசாம அங்க போய் நிம்மதியா இருக்கலாம். போ, யாரு வேணானா தினடா கொடுமையா இருக்கே. இப்ப வேற 10 நிமிஷத்துல வரேன்னா ஆளை எவ்வளவு கரெக்ட் பண்ணி வச்சிருப்ப. நீயா வந்து வேலைக்கு போறது. எப்பா நான் சும்மா ஃபன்னுக்கு பேசின உடனே அதை இது பண்ணிக்குவேன். எப்பா ஆளை விடு மொத்தம் பண்ணி இதுக்கு வர முடியாது. மனசுல இருக்கிறதா வாயில வரும். போ போ கிளம்பு கிளம்பு. எப்பா விடுப்பா, உடனே பேசி ஜெயிக்க முடியாது. பேசாத, ஜெயிக்காத. யாரு வேணானா போடா. கேவலம் அவதூறா பேசக்கூடாது. நான் பேசக்கூடாது. அது அபதூரா இல்ல, அவதூறா. அவதூறா. சரி வா, 10 நாளுக்கு வெளியில போறேன். கிஸ்ஸிங் கிஸ்ஸிங் கிஸ்ஸிங். நக்குன்னு அர்த்தம். எப்படி எப்படி ப்ளைன் கிஸ் மாதிரி இருக்கு, நக்குன்னு சொல்ற மாதிரி இல்லையா? சுத்தின் சுத்தின். ஆமா நான் சூத்து, நீ குண்டி. இல்லையா? ஜாலியா இருக்கு போது அப்படியே. ஓ நான் இல்லைன்னா ஜாலியா இருப்பீங்களா? ஆமா சூப்பர், அதுதான் எனக்கு தேவை. வேற ஆளை காணும். ஃபோன் போட்டா ஃபோன் கொடு ஒரு நிமிஷம். சீனுக்கு ஒரு அளவு இல்லை. நடிப்பு எல்லாம் நடிப்பு. நான் அடிக்கிறாங்க அவன்கிட்ட நடிச்சு. பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏதாவது தேவைனாக்க சொல்லு, இது கூகுள் பே பண்ணி விட்டுறேன். சரியா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய் என்னடா வாடா, மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு பஸ். ஹலோ மூணு பேசுறானா இல்லையா? ஹலோ ஹலோ, அப்படியா? வாடா, எங்க இருக்க? வெளில பர்றா கேள. திரும்ப வரேன். வா, பார்த்து பத்திரமா இருக்கணும். சரியா? நான் ஏன் பார்த்து பத்திரமா இருக்கணும்? ஆமா நீயும் நீனும் பார்த்து பத்திரமா. ஓமா ஒரிஜினலாவே போற மாதிரி சீன் போட்டு. ஒரிஜினலா தாண்டி போறேன். ஐயோ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? காமெடி பண்ணியா சீன் போடாத. ஐயோ சத்தியமா தான். அந்த என் Dress தான் இருக்கு பாரு, எடுத்து அன்னைக்கு ஓசியில பைக்கிட்டு இருக்கேன்டி. நாள என்ன விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஒரு 15 நாள் போறாரா சீனே. பிராக்டிகலா யோசி. நான் பிராக்டிகலா யோசி. வேலைக்கு போனாதான் காசு. பேக்க கொடு மொத. பேக்ல விளையாடாத. ஐயோ அவங்கிட்ட என்னால இது பண்ண முடியாது. 15 நாளைக்கு Dress நான் இவ்வளவுதான். என்ன ஆம்பளை பிள்ளைக்கு என்ன தேவைப்பட போகுது? ஒரு சட்டி 4 டவுசர். நீ 2 நாளைக்கு ஊருக்கு போனா ஒரு சுர்கேஸ் ஃபுல்லா எடுவ. 15 நாள் போவ. நாங்க பெயிண்ட் அடிக்க போறோம்டி. உன் கூட வர ஷூட்டிங்க்கு. இது வந்தா? ஆமா இது வந்து. ஆமா இது அருண் சட்டடா. அருண் கிட்ட ஓசிக்கிட்டு இருக்கேன்டி. சீனத்துக்கு குப்பத்தட்டல போடு போறா. நம்ப மாட்டேங்க. இது அருண் சட்ட. பில்டப் பண்ணுங்கடா இவன். நடிப்பு உலகமாக. ஆமா உன்ட பில்டப் பண்றாங்க. அப்ப உலகமாக நடிக்கடா. இது போ. டடாவே பத்திரமா விடு. இது சும்மா சொன்னேன். எனக்கு Dress எடுத்து வை போ. இந்த Dress சட்டை 2 சட்டை பத்தாது அதுல. நான் ஏன்டா எடுத்து வைக்கணும்? நான் எடுத்துக்க மாட்டேன். நீ எல்லாம் போக மாட்டேன். உருட்டிக்கு ஒரு கும்பிடு போடி அந்தண்ட. Dress எடுத்து வை. வந்துட்டான் பாரு. வாடா. Dress எடுத்து வை சொன்னா எடுத்து வைக்க மாட்டேங்குது. ஏங்க அதான். சும்மா தானே சொல்றீங்க. சீரியஸா? அதான் பெங்களூர் போறோம். 20 நாள் அவன் வரதுக்கு. பெங்களூர் போயிட்டு அப்புறம் ஈரோடுக்கு போவோம். என்னடா சொன்ன? பெங்களூர்ல 4 நாள் உருட்டுறீங்க. ஓகே. என்னடா சொன்ன நீ? ஏய் இப்ப பெங்களூர் தான்டா போறேன் வேலைக்கு. பெங்களூர்ல எத்தனை நாள் வேலை? என்ன பிராங்க் பண்றியா? ஈரோடு சொன்ன? ஈரோடு அப்புறம் தான் போகுது. பாரு என்ன பிராங்க் மொத்தம் 15 நாள் ரீ. பிராங்க் தான பண்றீங்க. அறிவே கட்டவ மாதிரி பேசிட்டு இருக்காத. வேலைக்கு வரான்னு கேட்டான். ஐடி மெசேஜ் இது. கிளம்புனியா இல்ல Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா? இதால அருண் Dress இருக்குது. அதான பிரச்சனை. நானே அதை கவனிக்கல. மாத்தி எடுத்து வச்சிட்டியா? அருண் இப்ப வந்து உன கழுவி ஊத்த போறான். எதுக்கு என் பேக் எடுக்க? சாடில எடுத்து போய்டா. நான் பேக் எடுத்துட்டு அட நீயா ஊருக்கு போற? அவன் போல.
சட்டை போடாமல ஊருக்கு போவாங்க. ஆனா எனக்கு ட்ரெஸ் வேணாம், ஒரு கவர்ல எடுத்து வச்சிருக்கேன். கவர்லியா ஏதோ இங்க பாரு. எப்படி ஊர்ல இந்த மஞ்சள் பைய தூக்கி வருவாங்க போலான்றியா? ஒரு நம்பிக்கை பாரு. ஒரு தம்பி ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அது யார் ட்ரெஸ் பாரு. ஆனா இது போடுங்க எனக்கு. அருண் ட்ரெஸ் இதே. போடுங்க. இதுவா வேலைக்கு போறங்கற ஒரு முன்னாடி வந்து ஒரு Dress கூட எடுத்து வைக்கலாம். அப்புறம் என்னன்னா இங்க வெச்சு போங்க. அது முன்கூட்டியே சொன்னா மணி ஆயிடுச்சு. அதுக்கு தான்டா சொல்லிட்டியா நான் சொல்லிட்டேனே. எப்ப சொன்னே? ஏய் எப்ப சொன்ன நீ? தள்ள ஆனா நீ வாடா. தள்ள அவன் எப்ப சொன்னா? இப்போ நீ ஃபோன் பண்ணி சொன்னல கிளம்பிட்டியா அப்படினா அப்பதான் கேட்டேன். சரி சும்மா விளையாடிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சேன்னா நான் முடியாதுடா அப்படின்னு. ஏய் சீரியஸா அவன் வேலை கேட்டுதானே சரி வாடா பெங்களூர் வேலை தங்கி செய்யற வேலை இருக்குடா வாடா. எதுக்கு அவ்வளவு தூரம் கூட்டி போவ? எங்க தங்கி? எங்க லோக்கல் எங்கயும் இல்லையா? லோக்கல்ல தான நீங்க 4 நாள் போனீங்க. இப்ப வேலை இல்ல. Dress எடுத்து வைதியா. சும்மா காமெடி வேற. நானும் பாத்து நிக்கறேன் சும்மா எரிச்ச பின்ன இருக்காதேன்னு சொல்லிட்டு நான் சூத்து வாய முன்ன வீட்ல உட்காரு. நீ அவ்வளவு தூரம் போய் வேலை பண்ணி எந்த அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு பார்த்து தெரியும் உன்னைய. அந்த அண்ணா வந்திருக்கேன். என்னடா பேசிட்டு இருக்க? சும்மா எரிச்சல கிளம்பிங்க. நானும் சரி சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன். அந்த அண்ணா இருக்கும்போது இது அடி இன்னொரு அடி அடி இன்னொரு அடி. ஏய் ஓடாதடா நில்லுடா. இங்க ஏதோ மாட்டிட்டு. வாணம் சொல்லுனே வேலைக்கு கூட்டி போனேன். Dress எடுத்து வைதியா எனக்கு. நான் எடுத்துக்க முடியாது. அதுதானே படிச்சு அத்தனை வாட்டி சொன்ன சொல்லுடா Dress எடுத்து வைது போதுவியா. வந்து நான் 7 மணிக்கு போகணும். ட்ரெயின் தூக்கி போட்டு அப்படியே. ஒண்ணும் தேவையில்லை. நீ வீட்லயே உட்காரு. நீ வேலைக்கு போன எந்த அவசியம் கிடையாது. உன்னை யார் இப்ப வேலைக்கு போக சொன்னா? நான் வேலைக்கு போக சொன்னா உன்னை? நான் சொன்னேன். ஏய் 7:30 மணிக்கு பெங்களூர்ல. நீதானா காரணம்? உள்ள வர முடியா? வீட்டுக்குள்ள வர முடியா? எப்படி வச்சிருந்தாங்க? அவன் எப்படி உதைக்கும் பாரு உன்னை. வா நான் இருக்கும்போது வச்சிருப்பான். அவன் வேலைக்கு அவன் தான்டா கேட்டிருந்தான். வேலைக்கு அவன்கிட்ட நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். பாப்பா நான் இந்த மாதிரி லாங்ல போறேன், மதன் என்னோட வரேன்னு சொல்றேன். உனக்கு என்ன? நீ என்ன கேட்கணுமா கேட்க கூடாதா? அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் ஆளா இந்த வீட்டுக்கு? அவன் தான் சொன்னான். அவன் ஆளா நான் கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வேற யாரு ஆளு? நான் தானே ஆளு. இந்த வீட்டுக்கு நான் தான் ஆளு. நான் என்ன சொல்றேனோ அததான் நீங்க செய்யணும். ஆளு நீ அசிங்கமா வரியா வாயில அதுக்கு அப்புறம்? ஏய் காமெடி பண்ணாம போ. Dress நீ தான் இப்ப காமெடி பண்ணிக்கிற போ. ஏன்டா ஒத்த கால்ல என்ன இது வந்திருக்கியா? என்னடா ஒத்த கால்ல நிக்கிறேன். சேலத்து போல இருக்கு. எனக்கு செத்தனா உட்கார நான் Dress எடுத்து போயிடுவான். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. சாப்பிட்டீல நீ? பேக் எங்க? பேக் கீழ டீல உசாரா வச்சிட்டு வந்திருக்க. இங்க வந்தா கிழிஞ்சிருன்ட்டு. ஓ அதான் தூக்கின்னு வர அப்படிங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் தூக்கின்னு போகணும். ஏய் Dress எடுத்து வை. நீ போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் நீ கிளம்புறதா கிளம்பு. அவன் வரமாட்டான். பாருங்க என்ன வேலைக்கு போனா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். உன் மரியாதை நீயே கெடுத்துக்காத. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நான் இவ்வளவு நேரம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா சரி விளையாண்டுகிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறேன் நானு. நீ சீரியஸா வந்து நின்று கிளம்பலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லுனே என்கிட்ட சொன்னியா? சரி அவன் சொல்லல. அவன் சொல்லல விட்டுடு. எப்படி? ஏய் வாய மூடுறா. அவன் சொல்லல விட்டுரு. நீ என்கிட்ட என்ன பண்ணும்? அவன் தான் வாட்ட சொல்லிக்கிறேன்னா எப்ப சொன்னா? என்கிட்ட சொல்லிருந்தா அவன்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்க மாட்டேனா? என்னன்னா இந்த மாதிரி மதன் சொல்றான் உண்மையா இல்லைன்னு கேட்படா கேட்க மாட்டேனா? அவன் சொல்றது உண்மையா இல்லைன்னு வாங்கிட்டு நான் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். நீ என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பண்ணல. கேட்டேன்டா அப்பாட்ட சொல்லிட்டேலாம் கேட்டேன். ஸ்பீக்கரா பேசுனா நான் சொல்லிட்டேனா அவன் என்ன சொன்னான்? நான் பேசிக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் பேசிக்கிறேன்னு தான் சொன்னான். அவன் சொல்லவே இல்ல. இப்ப நீ பேசும்போது அப்புறம் தான் நான் கேக்குறேன் என்னடா என்ன கத்துன்னு கேட்கும்போது நான் வேலைக்கு போறேன். சரி விளையாடுது போல. நீ திட்டு வாங்குறது இல்லாம இங்க என்ன வேலைக்கு கேட்ட சரி ஓகே. ஆனா பாவத்துக்கு நானும் ஒத்துக்குவேன். 5 நாள் வந்தேன். அது வந்து அது லோக்கல்ல செஞ்சோம். அது சரின்னு சொல்லிட்டு தான் விட்டுருவோம். ஒன்றும் சொல்லாது. இதுக்கு நான் சொல்ல போது வேலைக்கு போறதுக்கு நான் நாங்க வேலை தெளிவா சொல்லி தான் சொன்னேன். அவன் வேற என்ன வந்துட்டான் திவ்யா. டிக்கெட் வேற போட்டாச்சு. டிக்கெட் காமில நம்பிக்கை இல்லைண்ணா. வேஸ்டா போயிடும். 15 நாள் ஈரு. என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம். இல்ல என்ன வெறுப்பேத்தி பாக்குறியான்னு கேக்குறேன் நான். நான் ஏதாவது கத்தணும்னு யோசிக்கிறியா அவன் முன்னாடி? அண்ணே சொல்லுனேன். நம்ப மாட்டேன் தெரியும். இந்த டிக்கெட் கூட எனக்கு இப்ப அது கதை கிடையாது. நீங்க டிக்கெட்னா எடுங்க எங்கன்னா எடுத்துன்னு கிளம்புங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒழுங்குமாரி ஏதாவது 1200 ரூபாய் இப்ப நீதான் முதல்ல போட்டோ எடுத்துருக்கியா? டிக்கெட் போட்டோ எடுக்கிறடா நானு.
எப்படி கிளம்புவீங்க இப்போ? நீ மட்டும் நாமளும் கிளம்புவோம். என்ன உனக்கு நீ போட்டாங்க. 1200 எவனா கொடுக்குறது? அவன் மேத்ரி என்ன தானே பிடிப்பான். ஏன் டிக்கெட் கிழிச்சாங்க? 2 பேருக்கு சேர்த்து அதுதான் இருக்கு. அவன் 2 பேரும் போக தேவையில்ல. எதுக்கு 2 பேரும் போறீங்க? எதுக்கு 2 பேரும் போறீங்க? லோக்கல்ல தானே வேலை பார்த்த. இங்க வா லோக்கல்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்த. ஒருவேளை இன்னும் ஒரு வேளை போயிட்டு தானே இருந்த. பெயிண்டிங் இல்லைன்னா ஏதாவது கார்பரேஷன் அது இதுன்னு போயிட்டு தானே இருந்த. ட்ரைனிங் வரைக்கும் தானே போறோம். தேவையில்ல. தேவையில்லாம உட்கார சோறு போடுவாங்க. நமக்கு சோறு போடுவாங்க. ஏன் இத்தனை நாள் உட்கார வச்சு உங்க அப்பா சோறு போட்டனா இல்ல எங்க அப்பா சோறு போட்டனா? ஏதானா பேசிட்டு ட்ரெஸ் எடுத்து சீக்கிரம் டீ கடைக்கு வந்து சேர்றா. எங்கடா போற? டீ கடை எனக்கு போறேன். குரு நான் இப்ப நீ இங்க இருந்து போனா அப்புறம் என்னை மறந்துடணும். நீ இந்த வீடு வாசப்படி நீ மிதிக்க கூடாது. டிக்கெட் கிழிச்சு என்னன்னா நீங்க எதுக்கு அந்த கையில கொடுத்த? நான் உன் கையில தான்டா கொடுத்தேன். நீ யாரா டிக்கெட் அங்க கொடுத்த? ஏவலாத பண்ணாத. டிக்கெட் போடுறதுன்னு போகுறேன் நான். நீ அடிக்க கூடாதுன்னு தான் பாக்குறேன். அவன் நிக்கிறான்னு பாக்குறேன். இல்லை சாத்திடுவோம். நான் கிளம்புறேன். இந்த பேர் இந்த இடத்துக்கு வேண்டாம். இப்போ இதையும் ஐயோ வேற என்னன்னு இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கு? கிழிக்கவா ஐயோ கிழிக்கவா கிழிச்சிடாத. கிழிக்கவா சுத்து வாயமுன்னு 2 பேர் வீட்டுல உட்காருங்க. இல்லைன்னா லோக்கல்ல எங்கடா போங்க. இந்த பெங்களூர் போறேன், ஈரோடு போறேன், இதுக்கு போறேன் அதுக்கு போறேன்ற வேலை கதை மாதிரிலாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்க கூடாது. லோக்கல்ல போறீங்களா தாராளமா 5 நாள் இல்ல 10 நாள் கூட போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆக்கி வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். ஒரு இளிச்சவாய்க்கு சரியா? தின்னுட்டு போயிட்டு வாங்க. நான் வேணான்னு சொல்லலை. இந்த 15 நாள் அங்கே போறேன், 15 நாள் எங்க போறேன், நான் டிக்கெட் போட்டேன், டிக்கெட் கீச்சு போட்டேன், இப்போ என்ன கூடாது திருப்பி போறீங்கன்னு போ. நெட்ல போட்டா வந்துரும்லண்ணே அந்த நம்பரு, அந்த சீட் நம்பருக்கு. குரு என் பேர் ஆதார் கார்டு வச்சு தான் போட்டேன். என்ன டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் பண்ணலடா. ஐயோ வந்து நில்லுங்க. 1200 குடுக்குற மேஸ்திரி என்னதான புடிச்சு ஏன்னு பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு போக கூடாது. இல்ல வேலைக்கு வந்து தியா போறேன். போக கூடாது. ஏன் இப்படி பண்ற? நான் அப்படிதான் பண்ணுவேன். 6 பேக் வச்சிருக்கேன். நீ அவன் வயசுலங்கடா. இங்க என்ன நடக்குது? என்ன பண்றது? கேம் விளையாடலாமா? டிக்கெட் கீஸ்டாங்கடா. அண்ணே எனக்கு அந்த கேம் சொல்லி கூடாருனே. சட்டை போடாம எதுக்கு இப்படி 6 பேக் ஆமா பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா? ட்ரெயின் டிக்கெட்டா? பெங்களூர் டிக்கெட்டா? பஸ் இல்லையா? 2 பேர் பெங்களூர் போறாங்க. ட்ரெயின் டிக்கெட் பெயிண்டிங்க்கு என்னன்னு கேளு. புது கதையா விட்டுனுக்குறாங்க. பாப்போ அதுக்கு மேல டேய் 1200 டிக்கெட்டே போய் உட்கார்ந்துட்டீங்க. இந்த பேக்ல இருக்கு சட்டை. காலிக்கே காசு இல்ல. நீ எங்க இது பண்ண போற? சரி இப்ப என்ன பண்ணலாம்? காசு ரெடி பண்ணாதான் வர பக்கம் போக முடியும். வாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போ. பிச்சை எடுங்க. ஏதா கிளம்பு. அதான் பண்ணணும். உன்னை வச்சுதான் பிச்சை எடுத்தாங்க. வா ஒரு டி-ஷர்ட் போடுங்க. இப்போ நீங்க 3 பேர் இங்க இருந்து வெளில போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி அண்ணா சரி போயிட்டு போங்க. பாத்து பத்திரமா இரு. போயிட்டு வா. ஏய் என்ன என்ன போயிட்டு வா போ. என்ன போயிட்டு பண்ண? வா. போயிட்டு வா போ. என்ன பண்ண போற? காண நான் வண்டி எடுத்து விடுறேன் வா. என்ன பண்ண போற? வண்டி எடுத்து விடுறேன் வா. தூக்கு மாத்தி புடியா? போ. போ. ஐயோ போ. என்ன போ. அதெல்லாம் பண்ண கூடாது. என்ன விட்டு போறல. போ. போ. நீ எங்கடி போ? வேலைக்கு தானடி போ. தேவையில்ல. நான் உன்னை வேலைக்கு போக சொன்னேனா? நான் உன்னை வேலைக்கு போன எனக்காவது சொல்லியிருக்கேனா? நான் உன்னை வேலைக்கு போன எனக்காவது சொல்லியிருக்கேன். போ. 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 சரி வா. போ எனக்கு தொடாத போ. அம்மா ஐயோ ஐயோ போ எனக்கு தொடாத இல்ல வா. போ. போறேன்ல போ. சரி பாத்து பத்திரமா இரு. நீ பேர்ல தூக்கு மாட்டி. போ. போ போறேன்ல போ. போய்ட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன். போ. வேலைக்கு தானே போறேன். நீ போத்தவல உன் யார் வேலைக்கு போக சொன்னா? நீ ஏன் போ வேலைக்கு? நான் உன் வேலைக்கு போன்னு சொல்றேனா? எனக்கு சமைச்சு தந்து குடுன்னு சொல்றேனா? போமா சொல்றது கண்ணுல இருந்து தண்ணி வருது. நான் சொல்றது கேளு. கண்ணுல இருந்து எதுக்கு தண்ணி வருது? கண்ணுல தண்ணி எல்லாம் ஒண்ணும் வரல. ஆ நான் உன் வேலைக்கு போன்னு சொல்லிருக்கேனா? சொன்னது இல்ல. அப்புறம் எதுக்கு வேலைக்கு போற? இப்படி சோறு திங்குது. அம்மா ஏன் இவ்வளவு நாள் எப்படி தின்னுந்த?
இது ஒரு நல்ல கான்ட்ராக்ட் தெரியா போயிட்டு வந்துடுறேன் ஏண்டா அவன் போட்டு நீயா போவ பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா சரி போயிட்டு சரி போயிட்டு சரியா சரி போயிட்டு அவங்களுக்கே இருக்கணும் சரி சரியா மா வந்து வழி அனுப்பி விடு. நாளா வர மாட்டேன் ஏன் எதுக்கு நாளா வர மாட்டேன் ஏன் நாயா வழி அனுப்பு ஏன் வா எனக்கு விருப்பம் இல்ல அதுக்கு அடுத்து நீ பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன்ட்டேன் நான் நீ போன்னு தோணுச்சுன்னா போ ஹலோ பிராங்க் இந்த இதுக்கு மேலே என்னால் அடி வாங்க முடியாது அப்பவே தெரியும் எனக்கு பிராங்க் நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிட்டு பேகை செட் பண்ண மறந்துட்டேன் அதை தாண்டி வர போய் ட்ரெஸ் எடுக்க முடியாது கேமரா இடிச்சு கீழே விழுந்துரும் இல்லாமல் அங்கே நான் போனால் நீ கண்டுபிடிச்சிடுவேன் கேமரா வச்சிருக்கிறத அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு ஐய் குரு வா மாட்டிக்கிட்டோம் அவன் சுட்டுக்கிட்டு இருக்கான் அருண் கூட சேர்ந்து சரி பிராங்க் எப்படி இருந்துச்சு எப்படி பிளான் பண்ணி குரு நல்லா வர சொல்லிட்டேன் சரி சொல்லு புடி 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 அவிது சொல்லு எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க் நல்லா இருந்துச்சு ம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன் எப்படி இருக்கு நிஜமே பயந்துட்டியா ஆனால் வாய் தான் கத்துது வாய் கத்துறா ஊன் கத்துறா ஆனால் கண்ணு அப்படி இருட்டிக்கிட்டு தண்ணியாக வந்து பொங்கி நிற்கிது நான் இந்த கண்டென்ட் பண்ணதே வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அழுதுட்டா மொக்கையாக போயிடும் அதனால தான் அளவு விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் பிராங்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்காக பாவம் அவனெல்லாம் வர வச்சேன் ஸோ கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்கும் தூக்கு மாட்ட போயிட்டாடா கேன பாத்தியா நான் தூக்கு மாட்ட போயிட்டா நீங்க தானே சொன்னா கேட்டீங்களா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறம் விபரீதமா ஆயிடும்னு என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலா கைஸ் இவன் என்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நானே விட்டு போறனால விட்டுட்டு பஸ் ஏறிட்டேன்னு ஃபோன் பண்ணோடனே எப்போ திரும்ப வருவேன் அப்படின்னு கேட்குறவன் இவன் என்னைய விட்டுட்டு 10 நாள் போறான்னும் போது நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது ஏதோ காமெடி பண்ணிக்குது பைத்தியம் பிடிச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை என்னை எதனா எரிச்சல் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன் அப்பயே நான் இவங்க 2 பேர்ட்டு கேட்டேன் என்னடா பிராங்கான்னு ஆனால் பிராங்க் மாதிரி இல்லாமல் சீரியஸாக கொண்டு போன பாரு நீ அதுதான் டிக்கெட் எல்லாம் கீச்சு உண்மையான டிக்கெட் அது எந்த ஒரு டிக்கெட் இது அது என்னைக்கே போன டிக்கெட்டா இருக்கும் நாங்க என்னைக்கோ போன டிக்கெட் தேங்க்ஸ் டைமிங்ல டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்த ஆளு அதுதான் அல்டிமேட் அங்க அதனாலதான் மேடம் நம்புறாங்க டிக்கெட் தெரியணுங்களா அதுனா தஞ்சாவூர் டிக்கெட்டா இல்ல நான் ரெகுலரா போறேன் டிக்கெட் காமிச்சதா நான் நம்பினேனா அது பார்த்துதான் உண்மையாவே இதெல்லாம் பார்த்து கூட நான் சொதப்பிட்டேன் பையில சொதப்பிட்டேன் அருண் பைய எடுத்துட்டேன் ஏன்னா அப்படி பைய எடுக்க முடியாது கேமரா தாண்டி போய் இடிச்சிரும் இவ கண்டுபிடிச்சு இப்படி போறப்ப நான் பாத்துருவா கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவேன் நான் என்ன சொல்லுவா நீ எந்த அளவுக்கு புத்தி சொல்லிக்கிறேன் நான் அப்பதான் பார்த்தேன் டிக்கெட் வாங்கினேன் அது டிக்கெட் என்ன டிக்கெட் கூட பார்க்காம டிக்கெட் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க ஓகே गाइस இந்த பிராங்க்ல வந்து பயங்கரமா நான் அந்த அளவுக்கு அறிவில்லை டிக்கெட் கொடுத்தோன்னா எனக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு இவ்வளவு நேரம் முடி வளர்ந்திருக்கே தவிர மூளை வளரல அது மேக்ஸिमम உனக்கு எல்லாமே வளர்ந்தா இல்ல ஓகே गाइस இல்ல ஓகே गाइस இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் சொன்ன அருண் பேக் தூக்கி வந்து வச்சு அதுக்கு எனக்கு ஹைலைட் ஆச்சு அதனால அங்கதான் நான் மாட்டிருப்பேன் சத்தியமா மாட்டிருப்பேன் இந்த டிக்கெட் டைம் கொஞ்சம் அந்த டைமிங்ல காமிச்சதனால டிக்கெட் கொடுத்தோனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஐயோ உண்மையாவே அப்ப கிளம்புறானுங்க போல அப்படின்னு அப்புறம் ஒரு சில டைம் வந்து பெயிண்டிங் வேலைக்கெல்லாம் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் எடுத்துட்டு போவோம் அதனால ஒரு டிஷர்ட் தூக்கினோடனே நம்பிட்டா லாஸ்ட் இதுல ஓகேவா சரி ஓகே गाइस இந்த பிராங்க் வந்து முழுக்க சிரிப்பதற்காக மட்டுமே தொடர்ந்து நாங்கள் பிராங்க் பண்ணுறதுக்கு காரணமும் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எதுவும் கிடையாது நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர் சிரிக்கணும் அதுக்காக ஒரு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் வேறு எதுவுமே இல்லை ஸோ நம்ம சேனலில் புதுசாக பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே गाइस இப்போ உங்ககிட்ட இருந்து டேட்டா பை சொல்கிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா பாய் see you soon on next vlog love you 1 minute லியோட ரியாக்ஷன் காட்றேன் அப்பா ஊருக்கு போட்டான் சரி வா போலாம் வா லியோ ஊருக்கு போட்டான்ப்பா இந்தா வா போலாம் வா அப்பா ஊருக்கு போறேன்டி டாடா பை சரியா டாடா பை ஐயோ போகாதீங்க ஐயோ போகாதீங்க போகாதீங்க போகக்கூடாது
சரி சரி இப்போ போல அப்பா போல 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 போலடி